நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் கடவுளது. சத்தமுயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. உம்மை அல்லாமல் யாரை நம்புவேன், யாரை நம்புவேன், யாரை நம்புவேன். எல்லோரும் கை தட்டும் போது கை வலிக்கணும். பிரியமானவர்களே, உணர்வு பூர்வமாக பாடலில் பங்கெடுக்கணும். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். அகுஸ்தினாருடைய வார்த்தைகள் அது. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். முழுவதுமாக நம்மையும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய பிள்ளைகள், குடும்பம், நண்பர்கள், யாருக்காக ஜெபிக்கிறோமோ எல்லாரையும் ஒப்பு கொடுத்து முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? சத்தமா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? எல்லாரும் உம்மை அல்லாமல் இயேசுவை பார்த்து சொல்றோம். யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை. கைதட்டி பாடுங்க. என் ஸ்நேகமும்
நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. ஆராதனை 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 பாடணும். ஆராதனை 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 ஆராதனை. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே அப்பா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, அபிஷேகம்னு கேட்கிறோம் இல்ல? அபிஷேகம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். ஆனா நிறைய நேரம் அபிஷேகம் கிடைச்சதா சிலர் எண்ணுகிறார்கள். என்ன என்றாங்க? அபிஷேகம் கிடைத்ததாக எண்ணுகிறார்கள். உண்மையிலேயே எது அபிஷேகம்? உடனே சில பேர் அந்நிய பாஷை பேசுற உடனே அபிஷேகம் நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கொடை அப்படிப்பட்டது அல்ல. ஒருத்தங்க பாவ வாழ்க்கை வாழ்றாங்கன்னு வச்சுப்போமே இல்லையா, அவர்கள் அந்நிய பாஷை பேசினால் ஒருவேளை அது ஆவியானவரிடமிருந்து வருகிறதா? இல்ல. பாவ வாழ்க்கை இருக்கு, ஆனா பேசுறது அந்நிய பாஷை. அப்ப அது எங்க இருந்து வரல? பாத்தீங்களா? அப்ப நிறைய நேரம் நம்மை வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி நிறைய இருக்கு. நம்மை ஏமாற்றுகிற ஆவி. அப்ப உண்மையான ஆவி எது என்பது எப்படி தெரிந்து கொள்வது ஃபாதர்? யோவான் 6:63 தான் பதில். யோவான் 6:63 தான் பதில். எடுத்துக்கலாமா? யோவான் 6:63 வாசிங்க. இதுதான் உண்மை. வாழ்வு தருவது தூயாவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஹல்லேலூயா. ஏங்க ஆர்வம், எங்க ஆர்வம் போச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூறிய என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை. பார்த்தீங்களா? இறை வார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையை ஜெபிக்கணும், இறை வார்த்தையின்படி நடக்கிறவராக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். அப்பதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும் இல்லையா? மற்ற இடங்களில் அபிஷேகம் கிடைத்ததாக சொல்லப்படுவது நாடகம். அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க இல்லையா? அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. டபுள் லைஃப், டபுள் லைஃப். கோயிலுக்குள்ள ஒரு வாழ்க்கை, கோயிலுக்குள் வெளியில ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நபர்கள் ஆவியான அபிஷேகம் எப்படி பெற முடியும்? பெற முடியாது இல்லையா? பிரியமானவர்களே, உண்மையிலேயே ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை கொடு அதை கொடு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
உன் பிள்ளை உன்னிடம் மீனை கேட்டால் நீ பாம்பையா கொடுப்பாய்? இல்லையா? உன் பிள்ளை உன்னிடம் முட்டையை கேட்டால் நீ தேளையா கொடுப்பாய்? அடுத்த வரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. நம்மளை பார்த்து சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது. எப்படி சொன்னாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது என்னிடம் கேட்கிற என் பிள்ளைகளுக்கு மீனை தருவேன் முட்டையை தருவேன்னு சொல்லல. என்னிடம் கேட்கிற பிள்ளைகளுக்கு தூய ஆவியை தராமல் இருப்பேனா? இல்ல? ஏன் தூய ஆவி எப்படி தருவாரு? அதை இயேசுவே சொல்றாரு, என் வார்த்தை தான் தரும். உங்களுக்கு தூய ஆவி எப்படி தரும்? என் வார்த்தை தான் தரும். அப்ப வார்த்தையை நீங்க போய் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அந்த வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கணும். இந்த மூன்றும் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? இல்லையா? இந்த மூன்றுமே இல்ல, அப்ப ஒருவர் பெற்றிருப்பது உண்மையான ஆவி அல்ல. அப்ப இதுக்கு அடிப்படை தான் நம்பிக்கை. சரிங்களா? இப்ப நம்பிக்கையை பத்தி நான் சொல்ல போறேன். எல்லாரும் மார்க் 9 எடுத்துக்கோங்க. மார்க் 9. மார்க் 9 ஒரு அருமையான ஒரு செய்தி பிரியமானவர்களே. மார்க் 9 அதுல 19வது வசனத்துல இருந்து யாராவது வாசி. அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? கவனிச்சிங்களாமா? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? என்னன்னு சொல்லி திட்டினார் நம்மள? பாத்தீங்களா? பக்தியற்ற தலைமுறையினர் சொல்லல, இல்லையா? என்ன திட்டினார் நம்மள? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே. அம்மா, வயசானவங்க உட்கார்ந்துக்கோங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க உட்கார்ந்துக்கோங்க, மத்த எல்லாவங்க தயவு செய்து நில்லுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? நான் 2 பேரை நான் வற்புறுத்த மாட்டேன். யார? மிகவும் வயசானவங்க, அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களை நான் வற்புறுத்தல. மற்ற எல்லாரும் தயவு செய்து எழுந்து கொஞ்ச நேரம் உடம்புக்கு வலி கொடுங்களேன் ப்ளீஸ். உடம்பு வலிக்கட்டுமே. பெரியவங்க உட்கார்ந்துக்கிட்டோம், வயசானவங்க உட்கார்ந்துக்கிட்டோம், உடம்பு சரியில்லாதவங்க உட்கார்ந்துக்கிட்டோம். நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துருந்தீங்க, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. ஓகே, நம்பிக்கையற்ற தலைமுறையினர் நம்மளை பார்த்து திட்டுறார். எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக்க முடியும்? இல்லையா? திட்டுறார். ஏன் திட்டுறாருன்னு கொஞ்சம் காலத்துல பார்க்கலாம். வாசிங்கம்மா. எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நம்பிக்கையே வேணும்னு நான் சொல்றேன், ஆனா நம்பிக்கையை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் தேடுறீங்க. வாசிங்கம்மா. அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். யார? ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பையனுடைய அந்த சாத்தானை சீடர்களால ஓட்ட முடியல. சீடர்கள் எல்லா பேயும் ஓட்டினாங்க, ஆனா இந்த குறிப்பிட்ட பேய் அவங்களால ஓட்ட முடியல. அதனாலதான் திட்டிருக்கிறார். இப்ப அந்த பையனை அழைத்து வாருங்கள்னு சொல்லிட்டார். ஓகேவா? இப்ப பையன் வரப்போறா. இந்த பாடலுடைய முதல் ஸ்டான்ஸா மட்டும் பாடுங்க. முதல் ஸ்டான்ஸா ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. மலையாளத்துல வந்த ஒரு பாடல். கெஸ்டர்னு ஒருத்தர் பாடியிருப்பார், ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அது தமிழ் வெர்ஷன். நம்ம தம்பியும் சூப்பரா பாடுவாரு, இல்லைங்களா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிற என்னை ஆண்டவரே நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க தான் என்ன தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க தான் என் கையை பிடிச்சி வழி நடத்திட்டு போறீங்க. ஆகவே ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். நம்ம வாசிக்க போறோம். இந்த இதை மாத்திராதீங்க. நம்ம வாசிக்க போறோம் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டான்ஸை மட்டும் வாசிச்சிருவோம். அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் போகும்போது நம்ம பார்க்கலாம். இல்லையா? பைபிள் வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கி நீ என்ன
சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கி நீர் என்னையும் நீ தெய்வ அன்பு என்ன உன்னதம் ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. சாதாரண அன்பு இல்லையா? சாதாரண அன்பு ஆண்டவருடைய அன்பு. நம்ம பாவம் செய்யறோம்னு தெரிஞ்சு நம்மளை கூப்பிட்டு, வா மகனே மகளே, நான் உன்னை பார்க்கிறேன், நான் மறுபடியும் சொல்லித்தரேன், தயவு செய்து வந்துரு. எசேக்கியேல் 33:11 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கோம், என் பிள்ளைகள் தங்கள் பாவத்திலே அழிந்து போவதில் எனக்கு விருப்பம் இல்லை. என் பிள்ளைகள் பாவத்தில் அழிந்து போவதில் எனக்கு விருப்பம் இல்லை, மாறாக அவர்கள் மனம் மாறி வாழ்வடைய வேண்டும் என்பதே என் விருப்பம்னு ஆண்டவர் சொல்வார். அதனாலதான் நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா? பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்ப நான் அந்த கதையை நம்ம வாசிக்க போறோம். மார்க் 9 வாங்க இல்லையா தம்பி? இப்ப பாருங்க 20வது வசனம், தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. ஓகே, சோ சாத்தானுடைய வெளிப்பாடு. ஓகே, அப்புறமா அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இயேசு அந்த மகன், அந்த பிள்ளையினுடைய தந்தையை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று? எத்தனை காலமாக சாத்தான் இவனை இப்படி பிடித்திருக்கிறான்? அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. கவனிச்சிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் இதை விட்டுருவாங்க. குழந்தை பருவத்திலிருந்து இருந்து வருகிறதுனா என்ன அர்த்தம்? நிறைய நேரம் சாத்தான் நம்மோடு எங்கிருந்தே இருக்கிறான். எங்கிருந்தே இருக்கிறான்? குழந்தை பருவத்திலிருந்து இருக்கிறான், கூடவே இருக்கிறான். நம்மளும் அவனுக்கு சோறு போட்டு வளர்க்கிறோம். ஒண்ணு மண்ணா பழகிட்டோம் சாமி, அவனை விட்டு பிரிய மனசே வரல இல்லையா? குழந்தையிலிருந்தே கூடவே வளர்ந்துட்டான், அதனால அவனை விட்டு பிரிய மனசே வரல. அதனாலதான் நிறைய பேர் அவனை விட மாட்டாங்க, அவனை விடவே மாட்டாங்க. அவனை எப்படி விடுறதுன்னு ஒரே வசனத்துல பதில் சொல்லிடலாம் இல்லையா? ரொம்ப ஜாலியா நாங்க பழகிட்டோம் அவன் கூட இல்லையா? நாங்க எங்க போனாலும் ஒன்னா போவோம் ஃபாதர், நைட்லாம் ஒன்னா பேசுவோம், ஜாலியா இருக்கும், எங்களை விரட்டி அடிச்சிடாதீங்க. குழந்தை பருவத்திலிருந்து சில நேரம் பல ஆண்டுகள் அவனை நாம் எதிர்க்காமலும் அவனை விட்டு விலகாமலும் ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? வாசிங்கம்மா, தொடர்ந்து. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. பாத்தீங்களா? உடல் காயம், மனக்காயத்தை சாத்தான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். சாத்தான் உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? உடல் காயம், மனக்காயம். கடந்த முறை வந்தபோது நான் சாத்தானை குறித்து விரிவாக பேசினேன். என்ன ஃபாதர்? 3 நாட்கள் இருந்துச்சு தியானம், நல்ல ஞாபகம் இருக்கு. நான் விரிவா பேசினேன் சாத்தானை பத்தி, அதனால இப்ப பேச தேவையில்லை. பிரியமானவர்களே, அவன் சும்மா இருக்க மாட்டான். சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். அவன் உங்களை நெருப்பிலும் தள்ளுவான், உடல் ரீதியாக மன ரீதியாக காயத்தை ஏற்படுத்துவான். ஏன் குடும்பத்துக்குள்ள அவ்வளவு காயம்? ஏன் குடும்பத்துக்குள்ள அவ்வளவு வேதனை? ஏன்னா அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் இல்லையா? வாசிங்க. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி எவ்வளவு தப்பான வார்த்தை தெரியுமா அது? அந்த பையனுடைய அப்பா சொன்னது எவ்வளவு தப்பான வார்த்தை தெரியுமா? உம்மால் இயலுமானால்னு கேக்குறான் கடவுளை பார்த்து. கடவுளே, உங்களால முடியுமானால், அவரால் முடியாததா இருக்கா? இருக்கா? அந்த வார்த்தை கேட்டிருக்கலாமா? ஆண்டவரே, நீங்க இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து இது வைப்பேன், நீங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து தொட்டில் கட்டுவேன், நீங்க இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது என்ன? அவர் பண்ணுவார் நிச்சயமா. ஏன் அந்த நம்பிக்கை இல்ல? ஏன் அந்த நம்பிக்கை இல்ல? அவர் நிச்சயமா செய்வார். ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? இயேசுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா, அப்படி கேட்ட உடனே இயேசுக்கு கோவம் வந்துருச்சு. இயலுமானால் செய்யுங்கன்னு சொல்றியே. அப்ப இயேசு என்ன தெரியுமா கேட்டாரு? இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு என்ன சொன்னாரு? இயலுமானாலா? எவ்வளவு கோபம் இருக்கு
முடியுமா? நான் கேட்கிறேன். கடவுளை பார்த்து அந்த வார்த்தை கேட்டக்கூடாது யாரும். சரிங்களா? ஆண்டவரே, நாங்க பல வருஷம் கஷ்டப்படுறோம், உங்களால முடியும், நான் இதை செய்யுங்க ஆண்டு. உமக்கு திருவிழம் இருந்தாலும் சொல்லலாம். ஆனா என்ன சொல்லக்கூடாது? உங்களால் முடியுமானால், இயலுமானால்லாம் சொல்லவே கூடாது. இயேசு கோவப்பட்டு சொல்ல போற இந்த பதில் தான் நான் காலையிலிருந்து திரும்ப திரும்ப சொன்ன பதில். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நான் காலையிலிருந்து திரும்ப திரும்ப சொன்ன இல்லையா, அது இங்கிருந்து எடுத்த வசனம் தான். மார்க் 9:23 இங்கிருந்து எடுத்த வசனம் தான் இல்லையா? வாசிக்கலாமாமா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும். இப்ப அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்களேன். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். ஏதாவது இது மட்டும்தான் நிகழும், இது மட்டும்தான் நிகழாது அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்ல. நம்புகிறவர்களுக்கு. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில வந்திருக்கிறீங்க, ஆமா தானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரே தீர்வு சொல்லிட்டார் ஆண்டவர். நீ நம்புறியா? எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இயேசுவை பார்த்து ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நம்புகிறேன், இயேசுவே உம்மை நம்புகிறேன். இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவே உம்மால் முடியும், இயேசுவே உம்மால் முடியும், இயேசுவே உம்மால் முடியும், இயேசுவே உம்மால் முடியும். சொன்னா பத்தாது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த அப்பாவுடைய ஜெபம். அந்த இடத்துல தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அந்த அப்பா ஒரு அழகா ஒரு ஜெபம் செய்யறாரு. அந்த பையனுடைய அப்பா ஒரு அழகான ஜெபம். இந்த ஜெபம் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். குருக்கள், கன்னியர்கள், நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அந்த அப்பா அழகா சொல்றாரு இயேசுவை பார்த்து, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். பாத்தீங்களா? நான் நம்புறேன் ஆண்டவரே, ஆனா என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவுங்கப்பா. ஏன்னா நமக்குள்ள இந்த ரெண்டும் இருக்கு, டைகாட்டமின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நம்ம நம்பவும் செய்யறோம், பாதி நம்பிக்கை இல்லாமையும் இருக்கிறோம். அந்த அப்பாவுடைய நிலைமை தான் நம்ம எல்லாருடைய நிலைமை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய அதிசயம், அற்புதம் நடக்கல. முழுசா நம்பல. நம்புறோம், ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல? நம்பிக்கையும் இல்லாம இருக்கிறோம். அப்ப இந்த ஜெபம் நமக்கு அற்புதமான ஜெபம். ஆண்டவரே, சொல்லுங்க அவரை பார்த்து, ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க எனக்கு உதவும். ஓகேவா? இப்ப அந்த பாடலுடைய 2வது சரணத்தை பாடி நம்ம நிறைவு செய்ததுக்கு அப்புறம் முட்டி போடலாம். எல்லாரும் இல்ல முட்டி போடல. இப்ப எல்லாரும் நில்லுங்க, நான் அப்புறமா முட்டி போட சொல்றேன். இப்ப எல்லாரும் நில்லுங்க. எஸ், முக்கியமான செய்தி இருக்கு. மனத்தின் துக்கபாரமெல்லாம் உம்மோதினேற்றதை உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உன் தோளினேற்றதை உணரவில்லை. உன் சொந்தமக்கமே சேர்க்கவே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னம் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம்,
ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. எல்லாரும் முழந்தால் படியிடுங்க. பலதரப்பட்ட விஷயங்களுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். அன்பானவர்களே, எல்லாத்துக்குமே பாருங்களேன் பதில் ஒன்னாதான் இருக்கும். நான் பலதரப்பட்ட செய்திகள் சொல்ல போறேன், ஆனா இயேசு சாமி எல்லாத்துக்குமே ஒரே பதில் சொல்ல போறார். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கை இதயத்துல வைங்க. வசனத்தை போடுறவங்க மட்டும் வசனத்தை போடுங்க. நான் சொல்லும் போது நீங்க வசனத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க கண்களை மூடுங்க, 2 கை இதயத்துல வைங்க. இல்ல யாரெல்லாம் இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இயேசுவை பாருங்க. நான் உங்களுக்காக இந்த வசனத்தை சொல்றேன். முதலாவது வசனம் லூக்கா 8:48. லூக்கா 8:48. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால வேதனையுற்ற அந்த மகளுக்கு இயேசு சொன்ன பதில், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. அன்பானவர்களே, யாரெல்லாம் நோயோட வந்திருக்கிறீங்களோ, சொல்ல முடியாத வேதனை, உடல் வாதை, கண்களை மூடிக்கோங்க. இல்ல இயேசுவை மட்டும் பாருங்க, வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். இயேசு சொல்றார், மகனே மகளே, நோயோட வந்திருக்கிறியாமா? உடல் வேதனையோட வந்திருக்கிறியா? உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கும். உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கும். நீ வீட்டுக்கு போகும்போது அந்த நோயோட போக மாட்ட. உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கும். அப்ப நோய்கள் வேதனைப்படுறவங்க நிறைய நேரம் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டோம். இதோ ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறார், நீ நம்பிக்கையோட வா, நீ சுகம் பெற்று போவாய். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரே பதில் அதுதான். 2வது எபிரேயர் 10:38. வறுமை ஆண்டவரே, வறுமை, எந்திரிச்சு நிக்க முடியல. எபிரேயர் 10:38. பிசினஸ்ல வளர்ச்சி இல்ல, தொய்வு, என்னால எழுந்து நிற்க முடியல. ஒரே போராட்டம், எங்க திரும்பினாலும் அடி. டெய்லியும் கண்ணீர் தான் என் உணவு. நான் அழாத நாள் இல்லையப்பா. ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் என் குடும்பம் எந்திரிச்சு நிக்க முடியல? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் எபிரேயர் 10:38. நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவீர்கள். நம்பிக்கை இல்ல மகனே மகளே, அதனாலதான் வறுமை, அதனாலதான் தடை, அதனாலதான் பிரச்சனை. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். மத்தேயு 17வது அதிகாரம் 17-20 வசனங்கள். மத்தேயு 17:17-20 வசனங்கள். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? அவனை இங்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். கவனிச்சீங்களா? சில பேரை சாத்தான் புடிச்சு வாட்டுறான். லூக்கா 13வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 18வது வசனத்துல இயேசு சொல்லுவாரு, ஒரு கூன் விழுந்த ஒரு பெண் இருப்பாங்க. சாத்தான் இந்த பெண்ணை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருக்கிறான் அப்படின்னு இயேசுவே சொல்லுவார். ஏன்னா நம்பிக்கை இல்ல. என் குடும்பத்தில் நடக்கிற அந்தகார சக்திகளுடைய செயல்பாடுகள், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சாத்தான் ஏவி விட்ட போராட்டங்கள், சாத்தான் தூண்டியதால் நடக்கிற சண்டை சச்சரவுகள். ஃபாதர் என்ன பண்ணணும்? நம்பிக்கையா ஜெபிச்சிருந்தாலே சாத்தான் ஓடி போயிருப்பான்.
இயேசு சொல்றாரு, ஏன் இந்த சாத்தானை விரட்ட முடியல உங்க குடும்பத்திலிருந்து? உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். பாத்தீங்களா? நோய்க்கும் இயேசு அதே பதில் தான் சொன்னார். வறுமை, பிசினஸ் தடைக்கும் இயேசு அதே தான் சொன்னார். சாத்தான் தொல்லைக்கும் இயேசு அதே தான் பதில் சொன்னார். உரோமையர் 4:5, உரோமையர் 4:5, தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். ஃபாதர், நான் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல, ஜெபிக்க முடியல, அழுகையா வருது, தடையா இருக்கு. சர்ச்சுக்கு போனா தடை, தியானத்துக்கு போனா தடை, ஜெபமாலை சொல்லணும்னு நினைச்சா தடை, உடல் ரீதியிலாக தடை, என்னால் ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியலையே. ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் நம்பிக்கையின் பொருட்டுதான் உன்னை நான் உனக்கு ஏற்புடையவராக்குவேன். நீ நம்பிக்கையை வளர்த்துக்கோ, இறைவார்த்தையை வாசி, ஜெபி, இறைவார்த்தையின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நான் உனக்கு நம்பிக்கையை கொடையா கொடுப்பேன். நீ அருளை இழந்துராம இரு, நான் உனக்கு கொடையை கொடுப்பேன். அப்ப நீ ஆண்டவருக்கு ஏற்புடைய மகனாக மகளாக மாற முடியும். 2 கொரிந்தியர் 5:7, 2 கொரிந்தியர் 5:7 அற்புதமான வசனம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நிறைய பேரு பணம், பதவி, புகழ், உடல் ஆசை, வெற்று பேச்சு, வீணான காரியங்களை நோக்கி ஓடி ஓடி குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து சாபங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கறத நம்பி வாழ்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல மகனே மகளே, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நாம் வாழ்கிறோம். நீ நம்பிக்கையோட வந்தாதான் உனக்கு அந்த ஆசீர்வாதம். இல்ல நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, எந்த பணத்து பின்னாடி போனாலும் சரி, மனிதர்கள் பின்னாடி பதவிக்கும் புகழுக்கும் போனாலும் ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்காது. அதனாலதான் என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உரோமையர் 12:3, உரோமையர் 12:3, நாம் நம்மை எப்படி பார்க்கணும்? இறையுருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. Don't think highly of yourself. பெருமையா நினைக்காதீங்க உங்களை. நான் ரொம்ப பெரிய ஆளு, மத்தவங்க எல்லாம் ரொம்ப மோசம், மத்தவங்க எல்லாம் பாவி, மத்தவங்க எல்லாம் அப்படி இப்படி. உங்களை பற்றி மட்டுமீறிய மதிப்பு கொள்ளாதீங்க. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். பிரியமானவர்களே, நான் இவ்வளவு படிச்சுட்டேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க குடும்பத்துல இன்னும் சண்டை மாறல. படிப்புனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துராது. படிப்பே ஆண்டவர் போட்ட பிச்சை தான். நான் ஒரு பெரிய வேலை செய்யறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் ரொம்ப பெரிய ஆளு. பணத்தை வச்சு உங்களை மதிப்பிடாதீங்க, படிப்பை வச்சு உங்களை மதிப்பிடாதீங்க, சாதியை வச்சு மதிப்பிடாதீங்க, இந்த உலகம் கொடுக்கிற அளவுகோல்களை வச்சு மதிப்பிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை வைத்து நீ உன்னையே மதித்துக்கொள். அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லைன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த தடை, அந்த சண்டை, அந்த போராட்டம், அந்த வேதனை மறையாது, மறையவே மறையாது. உரோமையர் 1:12, உரோமையர் 1:12 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள் இன்னைக்கு நல்லா இல்ல. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால், நான் கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட வேண்டும் என விளைகிறேன். பிரியமானவர்களே, ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கணும். கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும். ஈக்குவல் மரியாதை. கணவன் சுப்பீரியர் இல்ல. கணவன் குடும்பத்துல உயர்ந்தவன், மனைவி தாழ்ந்தவள் அல்ல. அதே போல மனைவி உயர்ந்தவள், கணவன் தாழ்ந்தவன் அல்ல. 2 பேரும் சமம். எந்த குடும்பத்துல 2 பேரும் ஜெபத்திலையும்
ஆண்டவருடைய காரியத்தில் இணைந்து பயணிக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். கணவனும் மனைவியும் சண்டை சச்சரவோடு இருக்கிற குடும்பத்துல ஆசீர்வாதம் நடக்காது. அதனாலதான் குடும்பத்துல பகை இருக்கு, அதனாலதான் சொத்து தகராறு, அதனாலதான் போராட்டம், அதனாலதான் நிம்மதி இல்ல, அதனாலதான் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படல. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இல்லாததுக்கு காரணம் கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கல, கணவன் மனைவி இணைந்து ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கையை வாழல. ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம். கணவன் மனைவி ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பமாக மாறணும். லூக்கா 5:20, லூக்கா 5:20. இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அந்த ஆளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பிரியமானவர்களே, பாவம் தான் ஆசீர்வாதத்துக்கு தடைன்னு சொன்னேன். இங்க எத்தனையோ பேர் வந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் இன்னும் மன்னிக்கப்படல. மகனே மகளே, உன் நம்பிக்கையை பார்த்து நான் உன் பாவத்தை மன்னிப்பேன். உன் நம்பிக்கையை பார்த்துதான் உன் பாவத்தை நான் மன்னிப்பேன். நீ நம்பிக்கையோட வந்திருக்கிறையா? உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தடைகள் அகலும், ஆசீர்வாதம் பெருகும். கடைசி வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஜெகரியா 9:12. ஜெகரியா 9:12 மிக அற்புதமான வசனம். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே. சிறை கைதிகள்னா எதுலயோ மாட்டி இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த கூடாரத்துக்கு கீழே 1000 பேர் இருப்போம். 1000 பேருக்கும் 1000 பிரச்சனை. வெளியில சொல்ல முடியல, ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். இப்பொழுது மகனே மகளே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் வீட்டிற்கு திரும்பி போங்கள், 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன். பிரியமானவர்களே, நான் 10 விதமான செய்தி சொன்னேன், 10 விதமான பிரச்சனை. ஆனா எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரே பதில் என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூடவே இரும். எல்லாரும் கண்களை மூடுங்க. இப்போ நம்ம கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க போறோம். இது சாதாரண நேரம் இல்ல. ஆண்டவர் நம்பிக்கையின் வழியாக அத்தனை பிரச்சனைகளுக்கு நமக்கு இன்னைக்கு தீர்வு கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி 2 கையும் இதயத்தில் வச்சுக்கோங்க. முழந்தால் படியிடுங்க. டு நாட் சிட். மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்களை தவிர மற்ற எல்லாரும் முழந்தால் படியிடுங்க. 2 கைகள் இதயத்தில் வச்சு கண்களை மூடி நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போறோம். வீட்டுக்கு போகும்போது நீங்க வந்த சுமை வீட்டுக்கு திரும்பாது, நீங்க எடுத்துட்டு வந்த பாரம் வீட்டுக்கு திரும்பாது. ஆனா அது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், எல்லாருக்கும் இல்ல. ஷாலோ நம்பிக்கை, பாதி நம்பிக்கை, அரைகுறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நடக்காது. முழுசா ஒப்பு கொடுங்க. 1% கூட இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள யாரு மேலேயாவது விரோதமா இப்பவே விட்டுருங்க. யாரு மேலேயாவது வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்கள பார்த்தா மன்னிச்சிடணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும். மனசார ஃபுல்லா விடுங்க. ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க ஈகோவை தூக்கி போடுங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும். ஈகோ வேண்டாம், தூக்கி போடுங்க. இதயத்துல கை வைங்க. 2 மடங்கு நன்மை ஆண்டவர் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறார். இதயத்துல கை வச்சு எல்லாரும் கண்களை மூடுங்க, இல்லைன்னா இயேசுவை பாருங்க. கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க போறோம். பிரியமானவர்களே, ஆகார்னு ஒரு பெண் எல்லாருக்கும் தெரியும். கண்ணை தரங்களேன், இந்த செய்தி மட்டும் சொல்லிடுறோம். ஆகார்னு ஒரு பெண் துரத்திட்டா, தலைவி துரத்திட்டா. தலைவி ஒண்ணு வேணும்னு துரத்துல, ஆகார் செய்த பிழைதான். ஆகார் ஏளனமா அவளை பார்க்கறதும் இல்லையா, அவளை எள்ளி நகையாடுறதும், அவளை தவறா நடத்தினதுதான் ஆகாருடைய பிழை. அதனால ஆண்டவரே சாராய் வழியாக ஆகாரை துரத்தி விடுகிறார். ஆகார் பாலைவனத்தில் இருக்கிறா. அவ செய்த பிழையை உணர்ந்துட்டா, தப்ப உணர்ந்துட்டா. இல்லையா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். பிள்ளை சாக போகுது, பிள்ளைக்கு தண்ணி இல்ல. பிள்ளை அப்படி ஓரமா கிடத்திட்டு இப்படி வந்து முட்டி போட்டு கதறி அழுகிறாள், கதறி அழுகிறாள். நான் போற இடம்லாம் சொல்லி கொடுக்குற மக்கள் கிட்ட, மனுஷங்க கிட்ட அழாதீங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் அழுங்க. மனுஷன் யாருக்கிட்டையும் அழாதீங்க, ஆனா
ஆண்டவர்கிட்ட மட்டும் அழுங்க. அவ கதறி அழுதா, ஆண்டவரே தோன்றினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாராய் கூட நேரடியா தோன்றல. சாராய்க்கு கூட ஆபிரகாம் வழியா தான் ஆண்டவர் தோன்றினார். ஆனா ஆகாருக்கு நேரடியாக தோன்றி பேசினார். ஆகார் என்ன தெரியுமா சொன்னா ஆண்டவரை பார்த்து? எல்ரோயி. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இல்ல? எல்ரோயி, என் கண்ணீரை காண்கிறவர்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு பேர் வச்சா பெயர் லகாய் ரோய். அந்த இடத்தோட பேர் என்ன? பெயர் லகாய், என் கண்ணீரை காண்கிற கடவுள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது எசேக்கியா. 2 அரசர்கள் 20வது அதிகாரத்தில் இருக்கும். 2 அரசர்கள் 20வது அதிகாரம் 1-4 வசனங்கள். அன்பானவர்களே, நல்லா கவனிங்களேன். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருப்பார். அவரு சாக போறாரு. அப்ப ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர் அனுப்புறாரு. இறைவாக்கினர் பேர் எசாயா. இறைவாக்கினர் பேர் என்ன? எசாயா. எசாயா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எசாயா போறாரு, அரண்மனைக்குள்ள போறாரு. அவருடைய படுக்கை அறைக்கு போயிட்டு எசேக்கியா கிட்ட சொல்றாரு, எசேக்கியா, நீ சாக போகிறாய். ஓப்பனா சொல்லிட்டார், நீ சாக போகிறாய். உன் குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். அவ்வளவுதான், ஆண்டவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அரண்மனையிலிருந்து வெளியில நடந்து போறார். அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அதிசயம் மிக்கவர்னா இதெல்லாம் எனக்கு புல்லரிச்சது. அவரு படுக்கையறை விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எசேக்கியா சுவற்று பக்கமாய் திரும்பி கதறி எழுதார். அந்த வசனத்தை போடுங்க. 2 அரசர்கள் 20வது அதிகாரம். 2 அரசர்கள் 20வது அதிகாரம். 2 அரசர்கள் 20வது அதிகாரம். எஸ் இல்லையா? ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவீர், பிழைக்க மாட்டீர் என்றார். அடுத்து எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் சொல்றார். கவனிங்களேன். ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமண் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய். கைத்தட்டுங்க பெரியமானவர்களே, நல்லா கைத்தட்டுங்க. வார்த்தையை கவனிச்சிங்களா? எப்படி இருந்த? நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டி வேண்டுதல் செய்து கதறி அழுதார். போதுமா? கதறி, வேற எதுவுமே சொல்ல. நம்பிக்கைக்குரியவனாய் இருந்ததுனால அழுதார். அவ்வளவுதான். 2 வரி ஜெபம் தானே. இப்படி திரும்பி கதறி அழுதி ஜெபிச்சார்ல. எசாயா ரூமை விட்டு வெளியில போனார்ல. இப்ப எசாயா ஓடி வர போறார். எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பெட்ரூமை விட்டு வெளில வந்து அந்த அரண்மனையின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. ஆண்டவர் எவ்வளவு துரிதமா பதில் சொல்றாரு பாத்தீங்களா? வாசிங்களேன். திரும்பி போறார். நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முதல் விஷயம் நல்ல கவனிங்களேன். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இல்லையா? இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? 3 விஷயம் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். 2 கைகளை இதயத்துல வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலாம். கண்களை மூடுங்க. இதயத்துல கை வச்சு என் கூடவே இரும். எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவை பார்க்கலாம், கண்களை மூடலாம். வேற எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. இயேசுவை பார்க்கலாம், கண்களை மூடுங்க. இல்லைன்னா அவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே, இனிமே என் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான கொடை நீங்க எனக்கு தாங்க. நான் உங்க பிள்ளையா வாழணும். அழுக்கு எல்லா தீமையிலிருந்து நான் விடுதலை பெற்று, அப்பா, நான் உம்முடைய பிள்ளையா வாழ்ந்தாலே போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பாட போறோம் இல்லையா? என் கூடவே இருங்க இயேசுவே. பாடலாமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. என் பக்கத்திலே இரும். எந்த சிந்தனையும் வேணாம், வெட்க வேண்டாம். ஆண்டவர் முன்னாடி வெட்கப்படக்கூடாது. ஓ இயேசுவே,
எல்லா கஷ்டங்கள், எல்லா துன்பங்கள், எல்லா பாரங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. மனசார ஜெபிங்க. ஒரு துளி நம்பிக்கையின்மை இருக்க கூடாது. முழுசா ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. உங்க மகனை, மகளை, உங்கள் குடும்பத்தை, கணவரை, மனைவியை, தொழிலை, நீங்க என்ன எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. இனிமே ஆண்டவரே நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்க இருந்தா போதும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. அந்த பாரம் வேண்டாம், அந்த சுமை வேண்டாம், அந்த அவமானம் வேண்டாம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சாத்தான் அப்படியே மூடி வச்சிருக்கிறான், இருளால என் வாழ்க்கையை மூடி வச்சிருக்கிறான். இயேசு சொன்னாரு, நானே ஒளினாரு. நான் ஒளியை விட்டுட்டேன், இருளை பிடிச்சுக்கிட்டேன், இந்த உலகத்தை பிடிச்சுக்கிட்டேன். அதனால என் வாழ்க்கைக்குள்ள இருள், என் குடும்பத்திற்குள்ள இருள், என் பிள்ளைங்களுடைய படிப்புக்குள்ள இருள், தொழில் எல்லாத்துக்குள்ள இருள், என் உடல் வாதைகள் இருளினால இருக்கு. ஆண்டவரே அந்த ஒளி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் ஒளியை காணவில்லையே அப்பா, என் உள்ளத்திலும், என் வாழ்க்கையிலும், என் குடும்பத்திலும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை இயேசுவே உம் வார்த்தை எனும் ஒளி விளக்கட்டும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. மனசார என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உறவுகளில் இருக்கிற பாரம் எல்லாத்தையும் இப்ப ஒப்பு கொடுங்க. அவமானம், யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்களா, அசிங்கப்படுத்தினாங்களா, கேவலப்படுத்தினாங்களா, ஏளனமா பேசினாங்களா, காயப்படுத்தினாங்களா, கவலைப்படாதீங்க. யாருமே இல்ல ஃபாதர், எனக்கு என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்ல, அன்பு செலுத்த யாருமே இல்ல, இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியல, சில சமயம் வாழணுமான்னு கூட யோசிச்சிருக்கிறேன். ஆனா என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை கொண்டா என் கண்ணீரை துடைப்பார். அவர் மேல நம்பிக்கை கொண்டால் அன்பு கிடைக்கும், அவர் மேல நம்பிக்கை கொண்டால் இரக்கம் கிடைக்கும். எல்லாமே எனக்கு அவர்தான். இனிமேல் இந்த வாழ்க்கையில நான் எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா.
நோயாளிகள் நோய்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நோயோட வந்திருக்கிறேன்ப்பா, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்கப்பா, அந்த இளங்கோ என்கிற சகோதரனை மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்கப்பா, இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, என்னால முடியல, உடல் வேதனை ஜாஸ்தியா இருக்கு, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், உடல் வாதைகளால விழுந்து போயிடுறேன், இந்த குடும்பத்துக்காக உழைக்கணும்னு நினைக்கிறேன், என் உடல் வாதைகள் என்னை வதைத்து விடுகிறது, என் பிள்ளைங்களுக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த உடல் நோய்கள் என்னை கரைத்து விடுகிறது. ஆண்டவரே, உங்கள் கண் பட்டா கூட சுகம் கிடைக்கும், உங்க பார்வை பட்டால் போதும் ஆண்டவரே, உங்க நிழல் பட்ட இடத்துல கூட அதிசயம் நடந்துச்சப்பா, உம் ஆடையின் நுனியை தொட்ட பொழுது கூட அதிசயம் நடந்தது ஆண்டவரே. அப்பா, உம்மால் ஆகாதது ஒண்ணு இல்ல ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகன் மகளுடைய நோய்களை சுகமாக்கும். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் கரங்கள், இரு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். பிரியமான எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. என்னோடு நீங்க இணைந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்க எல்லாரையும் நீங்க கூட்டி வந்தீங்களே, நன்றி அப்பா. இந்த அருங்குடை இல்லத்துல எங்க எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உமக்குரிய நாளிலே நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க, நன்றி செலுத்த, ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மேலான அருளுக்காக நன்றி. நன்றி இயேசுவே. என் கணவனுக்காக நன்றி, என் மனைவிக்காக நன்றி, என் பிள்ளைகளுக்காக நன்றி, என் உறவினர்களுக்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க வலிமை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. துதிக்க வலிமை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. உம் வார்த்தையை கேட்கவும் வாசிக்கவும் ஜெபிக்கவும் வலிமை கொடுத்தீங்களே, நன்றி. நன்றி இயேசுவே. எனக்கு ஏற்கனவே அருள் எனும் கொடையை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. நம்பிக்கை எனும் கொடையை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நான் தான் அறியாம போயிட்டேன், நான் தான் நீர் கொடுத்த கொடையை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் ஆண்டவரே. நான் இருளில் நடந்து போனேன், பாவ இருளில் நடந்து சென்று மாண்டு போனேன் ஆண்டவரே. சாத்தானுக்கு அடிமையான ஆண்டவரே, உம்முடைய கிருபையை மறந்து போயிட்டேன், உம்முடைய அருளை உதாசீனப்படுத்தினேன், உம்முடைய அருளை பயனற்றதாக்கி விட்டேன் ஆண்டவரே. அப்பா, இன்றும் வார்த்தையால் எங்களை சுத்தப்படுத்தியதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. உம் வார்த்தையால தலை முதல் கால் வரை எங்களை அபிஷேகம் செய்து கழுவுவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தீய அழுக்கு, தீய எண்ணம், கேடு, சாத்தானுடைய அந்தகார சக்திகள் அனைத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. என்னை உற்று நோக்குவதற்காக நன்றி. என்
மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி. என் கண்ணீரை காண்பதற்காக நன்றி. என் ஆயுளை கூட்டிக் கொடுப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. அப்பா, நான் இவ்வளவு நாளும் என்ன கேட்கணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், எங்க போகணும்னு நான் அலைந்து தெளிந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் எங்கேயும் போவேனா, அப்பா உம்மை நோக்கி வந்தா போதும். உம் வார்த்தையை வாசித்து ஜெபித்து அதன்படி நடந்தால் போதும். உம் மகனாக மகளாக வாழ்ந்தால் போதும். மகனே மகளே, நானே ஓடி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுவும் 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு நன்மைகளால் உன்னை நிரப்புவேன். இன்னைக்கு சொன்னீங்களே, நன்றி ஆண்டவரே. உன் நோயிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன். உன் வறுமையிலிருந்து விடுதலை, உன் சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை, உன் கேடுகளிலிருந்து விடுதலை, உன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, தடைகளிலிருந்து விடுதலை, பொல்லாத நோய்களிலிருந்து விடுதலை, மருத்துவர் கைவிட்ட நோய்களிலிருந்து விடுதலை, எல்லா விதமான சாபங்களிலிருந்து விடுதலை, உன் பாவத்திலிருந்து விடுதலை, உன்னுடைய கேடுகளிலிருந்து விடுதலை. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் செய்வதற்காக நன்றி. உம் வார்த்தையால் நிரப்புவதற்காக நன்றி. உம் வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை சுகமாக்குவேன், நான் அவர்களை சாவின் படுகுழியிலிருந்து மீட்டுக் கொள்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ இன்றும் வார்த்தையை அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி. நன்றி. எங்கள் கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. எங்களுக்கு அபிஷேகம் தந்து உம்முடைய மகன் மகள் எனும் உரிமையை கொடுத்ததற்காக நன்றி. ஆமென். 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 அன்புயர் கீதம் பாடும். மாந்துயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. 2 கரங்களை நல்லா உயர்த்தி பாடுவோம். ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.